walk. doவும் walkக்கும் சேரும் பொழுது walk ஆகுது. daily I walk 4 kilometers. தினமும் நான் 4 கிலோமீட்டர் நடப்பேன். அப்படிங்கிறது வந்து affirmative sentence. அதுல walkங்கிற பேஸ் ஃபார்ம் பயன்படுது. அந்த walk அடுத்த சென்டென்ஸ்ல I don't walk 10 kilometers. நான் 10 கிலோமீட்டர் நடக்கல அப்படிங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும் பொழுது walk do plus walk ஆக பிரியுது. அதுல do plus walkக்கு நடுவுல நாட் போடுறதுனால அது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சாதாரண வாக்கியம். அதுல நாட் சேரும் பொழுது do plus walk பிரிஞ்சு நாட் சேரும் பொழுது அது நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியமாக மாறுது. The do not don't சொல்லலாம். Do you walk 4 kilometers daily? அந்த do முன்னாடி வந்து இந்த வாக்குக்கும் doக்கும் நடுவுல இந்த சப்ஜெக்ட் வரும் பொழுது அது கேள்வி வாக்கியம் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆக மாறுது. Do you walk 4 kilometers daily? 4 கிலோமீட்டர் தினமும் நடக்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடிய சென்டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற வினா வாக்கியமா மாறுது. அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பேஸ் ஃபார்ம் ஆன வாக்கு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக பயன்படுது. அதே வாக் do பிளஸ் வாக்காக பிரியும் பொழுது நடுவுல நாட் சேரும் பொழுது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறுது. do முன்னாடி வந்து அந்த வாக்குக்கு நடுவுல சப்ஜெக்ட் சேரும் பொழுது அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா மாற்றமடையுது. அடுத்தது அதே do வெர்ப் ஆனது do does டீட்டெயிலாம் பிரைமரி ஆக்சிலரிஸ் சொல்றோம். அந்த do வந்து doவும் doesம் பிரசன்ட் டென்ஸ் கூடிய do பேஸ் ஃபார்ம் வெர்ப்ல doவும் doesம் பிரசன்ட் வெர்ப். does plus walk walks. doesம் walkக்கும் சேர்ந்து walks-ஆ மாறுது. இந்த does அப்படிங்கிற வார்த்தையானது walks-ங்கிற வார்த்தைக்கு பயன்படுறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் he she itக்கு மட்டும் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுது. does plus walk walks. daily மாலா or he she it எது வேணாலும் போடலாம் walks 3 kilometers. தினமும் மாலா 3 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படிங்கிறது அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதே walks does plus walk பிரியுது. she does not walk 6 kilometers. மாலா 6 கிலோமீட்டர் நடக்கல அப்படிங்கிறது சொல்லும் பொழுது நெகட்டிவாக மாறுது. நெகட்டிவ் சென்டென்ஸா மாற்றமடையுது. வாக்ஸ் என்பது does plus வாக்காக பிரிஞ்சு நடுவுல நாட் சேரும் பொழுது நெகட்டிவ் சென்டென்ஸ் doesn't walk. நெக்ஸ்ட் அதே does முன்னாடி வந்துட்டு அடுத்து வாக்குக்கு நடுவுல டஸ்க்கும் வாக்குக்கு நடுவுல சப்ஜெக்ட் she சேரும் பொழுது அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். does she walk 4 kilometers daily? மாலா வந்து தினமும் 4 கிலோமீட்டர் நடக்கிறாளா அப்படின்னு கேட்கக்கூடியது வினா வாக்கியம். அப்ப walks affirmative, doesn't walk negative, does she walk interrogative. அடுத்து doக்கும் doesக்கும் past tense did. did plus walk walked அப்படின்னு மாறுது. did plus walk walked. yesterday I walked 5 kilometers. affirmative. நேற்று நான் 5 கிலோமீட்டர் நடந்தேன் என்று சொல்வதற்கு walked என்ற வார்த்தை பேஸ் ஃபார்மோட did சேரும் பொழுது அது walked என்ற past tense மாறுது. I didn't walk 10 kilometers. நான் 10 கிலோமீட்டர் நடக்கல அப்படிங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸ். didn't walk 10 கிலோமீட்டர் நடக்கல. walked அப்படிங்கிறது did plus walk-ஆ பிரிஞ்சு அது நடுவுல நாட் சேர்க்கும் போது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறுது. did not walk நெகட்டிவ் சென்டென்ஸ். அதே did plus walk நடுவுல you வரும் பொழுது did you walk 6 kilometers yesterday அப்படிங்கிறது நேற்று 6 கிலோமீட்டர் நடந்தியா அப்படின்னு கேட்கிறது இன்ட்ராகேட்டிவ். did walk நடுவுல you வந்தது. did you walk அப்படிங்கிறது இன்ட்ராகேட்டிவா மாறுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து walk plus ing ஃபார்ம் சேரும் பொழுது walking அப்படின்னு மாறுது. பேஸ் ஃபார்மோட ing சேரும் பொழுது அது walking. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ing ஃபார்ம் சேர்ந்தா அதுக்கு பேரு present participle. அதுக்கு பேரு என்னது? present participle. அந்த present participle used in continuous tense, present continuous tense, past continuous tense,
future continuous tense-க்கு இந்த present participle ஆன walking ing base form plus ing சேரக்கூடிய present participle continuous tense-க்கு பயன்படுது. For example, I am walking. I am walking-ல am என்பது auxiliary verb. walk என்பது base form. MBO னா எப்பவே பார்த்திருக்கோம், base form of the verb. walk என்பது base form plus ing சேருது. இந்த base formம் ing சேரும்போது அதுக்கு present participle சொல்றோம். அந்த present participle ஓட ஒரு auxiliary verb சேரும் பொழுது அது continuous tense ஆக மாறுது. I am walking. நான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது present continuous tense. Next, he is writing a letter. அவன் இப்பொழுது ஒரு லெட்டர் எழுதி கொண்டு இருக்கிறான். அப்ப is என்பது primary auxiliary. அடுத்து write என்பது base form of the verb. அதோட ing சேரும் பொழுது base form verb plus ing சேரும் பொழுது அதுக்கு ஒரு present participle. இதுவும் present continuous tense. அடுத்து present past tense, present tense, past tense, past participle. Right, இது வந்து present tense. Present tense வந்து base form of the verb. அது அதனுடைய past tense wrote. Past participle written. Past participle is used with primary auxiliary verb have, has, had, having to form perfect tenses. இந்த past participle எதுக்கு பயன்படுதுன்னா return என்ற past participle வந்து இந்த have, has, had, having ஓட சேர்ந்து அந்த வெர்போட சேரும் பொழுது perfect tense ஆக நமக்கு கிடைக்குது. present perfect, past perfect, future perfect tense ஆ மாறுது. For example, I have written a letter. இந்த have, has இந்த வார்த்தையானது என்ன பேர் எப்படி பார்த்திருக்கோம், primary auxiliaries. அந்த primary auxiliaries ஆன have, has ஓட past participle சேரும் பொழுது அந்த tense-க்கு பேரு present perfect tense. He has written a letter. I-க்கு have plus present past participle, he she-க்கு has plus past participle. இதுக்கு பேரு என்ன பேர் சொன்னா, என்ன tense சொல்றோம், present perfect tense என்று பெயர். அப்ப present participle verb வந்து continuous tense-க்கும் past participle ஆனது perfect tense-க்கும் பயன்படுது. Okay students, you have learnt about splitting the verbs and framing sentences. You should often recall all the grammar daily. It will be very useful to you in future. Thank you students.